ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ஜிஎல்எஸ் மைபாக் தான் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மேமத் அப்படின்னு தான் சொல்லணும். இதோடைய ஷியர் சைஸே இட் கிவ்ஸ் யூ த அப்பியரன்ஸ் ஆன் த ரோட் அப்படின்னு தான் சொல்லணும். எந்த கார் இது கிட்ட வந்தாலும் இட்ஸ் கோயிங் டு லுக் ஸ்மால் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு மேசிவான ஒரு எஸ்யூவி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் யுவர் ரெகுலர் ஜிஎல்எஸ், த மைபாக் ஜிஎல்எஸ் இது. ஸோ மைபாக் இஸ் லக்ஸூரியஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுதான் தி டாப் மோஸ்ட். அண்ட் இதோடைய ரியர் சீட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸோடைய ஓனர்ஸ் அப்படின்னா ஒரு சிஇஓஸ் அப்படின்னா அந்த டாப் நாட்ஸில் இருக்கிற க்ரௌட் போகக்கூடிய ஒரு கார்னா இந்த ஜிஎல்எஸ் மைபாக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காரில் ஏகப்பட்ட டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸும் இருக்குது நம்ம பார்க்கறதுக்கு. வாவ் ஃபேக்டர்ஸ்லாம் இன்டீரியர்ஸில் என்னென்னமோ இருக்குது. ஸோ டு நாட் மிஸ் த இன்டீரியர்ஸ் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இந்த காரை பற்றின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அரௌண்ட் 3 crore rupeesக்கு ஒரு எஸ்யூவி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் வில் பி த கார் அப்படின்னு தான் சொல்லணும். இது உங்களுக்கு அந்த ரோட் ப்ரெசன்ஸும் கொடுக்க போகுது, அந்த மேசிவ் சைஸும் கிடைக்குது, உள்ள கம்ஃபர்ட்டும் கிடைக்குது, அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ வாட் இட் இஸ் டு பி ரிச் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சப்போஸ் யூ ஆர் த ரிச் கை அப்படின்னா வாட் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சினிமேட்டிக் அப்புறம் தான் பார்ப்போம். சினிமேட்டிக். வெல்கம் பேக் டு சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்களா? எல்லாருமே சூப்பராக இருக்கீங்க நினைக்கிறேன். ஒரு செகண்ட் மட்டும் நீங்கள் சூப்பராக வச்சிங்கன்னா இன்னைக்கு உங்கள் நாள் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கார் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக சுந்தரம் மோட்டார்ஸ் மர்சிடிஸ் இங்கே அம்பத்தூருக்கு ஒரு பெரிய பெரிய ஷோட் அவுட் நம்ம கொடுத்துக்கலாம். ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் மர்சிடிஸ் ஷோரூம் இன் சென்னை அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நாட் ஓன்லி த ஷோரூம், அவங்களுடைய சர்வீஸ் சென்டருமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட். அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராப்பர்ட்டிக்குள்ள இருக்க போது. ஸோ இஃப் அட் ஆல் யூ வில்லிங் டு பை ஃபர்ஸ்ட் மர்சிடிஸ் அப்படின்னா ப்ளீஸ் டூ கம் அண்ட் செக் அவுட் சுந்தரம் மோட்டார்ஸ் இங்கே அம்பத்தூரில். You will get one of the best customer service. Obviously, you're stepping into a Mercedes showroom, and on top of that, அந்த சுந்தரம்கான அவங்களுடைய அந்த டச் உங்களுக்கு இருக்க போது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஷவுட் அவுட் டு சுந்தரம் மோட்டார்ஸ் இங்கே அம்பத்தூருக்கு. லெட் ஸ்டார்ட் ஆஃப் வித் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணை ஃபர்ஸ்ட் கேட்ச் பண்ணுறது இந்த கிரில்ஸ் தான் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் ஒரு ரெகுலர் ஜிஎல்எஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக, அதாவது வெர்டிக்கலாக போகிற கிரில்ஸ் தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைபாக் வரனால அந்த 27 லைன் கிரில் பார்த்தீங்கன்னா அந்த மைபாக்கான அந்த குரோம் கிரில்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ மர்சிடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த மைபாக்கு தே நெவர் கான் டவுன் அந்த குரோம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஈவன் தோ மற்ற பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குரோம்ஸ் கம்மி பண்ணாலும் மர்சிடிஸ் பார்த்தீங்கன்னா வி வில் ஸ்டிக் டு த பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்ஸுரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இட் லுக்ஸ் டாப் நாச் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பிளாக் ஷேடுக்குமே அது பார்க்கறதுக்கு பயங்கர சூப்பராக இருக்கு. அண்ட் கீழே இந்த இருக்கிற ஏர் வென்ஸுமே நீங்கள் பாருங்களேன், இட் இஸ் ஃபுல்லி ஃபினிஷ்ட் இன் ஒரு குரோம் கிரில்ஸில். அண்ட் உங்களுக்கான ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி பீம் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் ஓன்லி பவர்ஃபுல், இட் இஸ் ஆல்சோ இன்டெலிஜென்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்படின்னா நீங்கள் ஒரு ரோட்ல நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கார் வருது அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு என்ன சொல்கிறது, நெக்லெக்ட் தட் கார் அண்ட் ஹிட் த ரோட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இட் இஸ் லைக் கன்சர்ன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். லைக் இது வந்து ஓனர் கன்சர்ன் மட்டும் இல்லை, மற்றவங்களுடைய சேஃப்டி கன்சர்ன்டாகவும் இந்த ஹெட்லாம்பை டிசைன் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட் இஸ் தட் பவர்ஃபுல், இட் டஸ் நாட் வாண்ட் டு பிளைண்ட் த ஆப்போசிட் கமர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மர்சிடிஸ்க்கான அந்த லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸில் மேலே இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டேசி, அதை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து டக்குன்னு உள்ள ரிட்ராக்ட் ஆகிடும். இது அப்படிலாம் இல்லை, இது மேலே அப்படியே எக்ஸ்போஸ்டாக வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் கோயிங் டு பி அ கன்சர்ன் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எங்கேயா தெரியாத இடத்துல நீங்கள் பார்க் பண்ணிட்டீங்கன்னா எவன் அதை ஆட்டையை போடுவானே உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் இட் கேட்சஸ் அ லாட் ஆஃப் ஐ. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா பார்க் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஐ ஷோ யூ த சைஸ். நான் இங்கே வந்து நின்னா நான் சின்ன பையன் மாதிரி இருப்பேன் இந்த கார் முன்னாடி. ஸோ இட் இஸ் தட் பிக் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த எஸ்யூவியோட சைஸ். நான் முன்னாடி வரனால இந்த கார் உங்களுக்கு குட்டியாக தெரியுது. Come on, Mercedes. Look at the size. இதை தூக்குறதுக்கே இந்த ஸ்ட்ரட் மட்டும் இல்லைன்னு, இந்த ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் மட்டும் இங்கே இல்லைன்னு வைங்களேன், there is no chance you will lift it. அண்ட் நம்மளுக்கான இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்வின் டர்போ 4 liter V8 கிடைக்குது. ஸோ திஸ் பீயிங் த மைபாக் GLS 600 உங்களுக்கு ஒரே இன்ஜின் ஆப்ஷன் தான்.
நீங்க மைபாக் அந்த எஸ் கிளாஸ் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த S680 போறீங்கன்னா 580 கூட இல்ல, S680ன்னு ஒரு வேரியன்ட் இருக்கு. அதுக்கு நீங்க போறீங்கன்னா you will get the twin turbo 6-liter V12. Okay, that is the best engine that Mercedes could ever provide to a customer. ஸோ அது வந்து S680க்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஜிஎல்எஸ்க்கு இதுதான் ஒரே இன்ஜின் ஆப்ஷன் நினைக்கிறேன், வேற இன்ஜின் ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது ஜிஎல்எஸ்க்கு. திஸ் 4-liter V8 பார்த்தீங்கன்னா இட் ஸ்டில் டஸ் த ஜாப். உங்களுக்கு 550 bhp அண்ட் 770 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஃப்ரண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷ்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. இட் ஆல் லுக்ஸ் வெரி நீட், கிறிஸ்ப் அண்ட் சூப்பர் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ இதோடைய பானட், ஓ மை காட், நான் இதோ மேல இருந்து தூக்கி கீழே வைக்கிறதுக்கே நான் அப்படியே எக்க வேண்டியதா இருக்கு. இட் இஸ் தட் பிக் இந்த கார். இதோட டைமென்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5.3 meters லாங், 2 metersக்கான வித், 2 metersக்கான வித். அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஷோல்டர் ரூம் உங்களுக்குள்ள கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதோடைய ஹைட் பாருங்க, 1.8 meters ஆஃப் ஹைட். ஐ மீன் நான் இங்கே இருக்கேன், நான் என் கையை இப்படி தூக்கி தான் இதோட ரூஃபே நான் தொடணும். ஸோ இட் இஸ் தட் ஹியூஜ் அப்படின்றது. அந்த மேமத் அப்படின்னா இந்த காருக்கு தான் அது அப்படியே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அண்ட் ஆல்சோ இப்போ இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹைட்டில் இருக்குது. யூ கெட் ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன், அதாவது ஏர் சஸ்பென்ஷன் இருக்குது. ஸோ இந்த சஸ்பென்ஷன் நீங்கள் இன்னுமே ஹைட் ஆக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அரௌண்ட் 30 mm வரைக்கும் உங்களால் இதோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ பெட்டர் ரோட் பிரசன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக க்ரூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் யாராவது இன்டிமிடேட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா 30 mm இன்க்ரீஸ் பண்ணால் போதும், இன்னும் பெருசாக தெரிய போகிறான், இன்னும் பயங்கரமான ரோட் பிரசன்ஸ் இவன் கொடுக்க போகிறான் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22-inch alloy wheels கொடுத்துருக்காங்க. அண்ட் the wheels look really neat and classy and it is like pinnacle-ங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல. லைக் ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தான், பட் அ பியூட்டிஃபுல் லுக்கிங் alloy wheels with a center cap of Mercedes logo. It all looks amazing அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஸ்டாக்காக வரும்போது இது பார்த்தீங்கன்னா 21-inch தான் வரும். ஸோ ஆப்ஷனலாக தான் உங்களுக்கு அந்த 22-inch அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இந்த இடத்துல இருக்க டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரோம்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படியே விண்டோ சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த க்ரோம்ஸ் எல்லாமே வருது. ஸோ தட் ஜஸ்ட் எலிவேட்ஸ் த லுக் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் யுவர் ரெகுலர் ஜிஎல்எஸ், இட் இஸ் யுவர் மைபாக் அப்படின்றதுக்காக அங்கேயுமே ஒரு லோகோ வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி திங் லுக்ஸ் ரியலி நீட், கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். இட் ஜஸ்ட் ஊசஸ் த ரோட் ப்ரெசன்ஸ்ங்க. அப்படியே இது சும்மா நின்னாலே போதும். நான் இப்படி கிராஸ் பண்ணும்போது இந்த காரை பார்த்தா வாஸ் லைக் வாவ் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இட் இஸ் அ நீட் லுக்கிங் பியூட்டிஃபுல் லுக்கிங் கார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் எலக்ட்ரிக்கலி ஓப்பனிங் ரன்னிங் போர்ட்ஸ் இங்கே கிடைக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மைபாக்கான பேட்சிங்கோட வருது. ஸோ இட் இஸ் தட் பிக், தே டோன்ட் வாண்ட் யூ டு புட் யுவர் leg up and get inside. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு ரன்னிங் போர்ட்ஸுமே கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஆல் லுக்ஸ் நீட். ஸோ இங்கேருந்து இதோட ரியர் ப்ரெசன்ஸ் பார்த்துட்டு நம்ம இன்டீரியர்ஸ் போகலாம். டு நாட் மிஸ் த இன்டீரியர்ஸ். ரியர் டிசைன் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்லி ஒரு ஃப்ளாட் அண்ட் அவுட் எஸ்யூவி லுக் தான் இது. ஸோ எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரோம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பூட் உள்ள லோட் பண்ணதுக்குமே பார்த்தீங்கன்னா க்ரோம்ஸில் வச்சிருக்காங்க. ஐ டோன்ட் நோ ஹவு ஸ்க்ராச் ரெசிஸ்டன்ட் தட் இஸ், பட் ஆப்வியஸ்லி ரிச் பீப்புள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. நம்மள மாதிரி போடுறா உள்ள அப்படின்லாம் போட மாட்டாங்க. அண்ட் எனக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் எக்ஸாஸ்ட் டிப்ஸ் கிடைக்குது. மர்சிடிஸ்க்கான லோகோ எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. மைபாக் அப்படின்ற அந்த பேட்சிங் இங்கே இருக்குது. ஜிஎல்எஸ் 600க்கான பேட்சிங். அண்ட் எனக்கு இட் இஸ் அ நீட் லுக்கிங் ரியர் லுக் அப்படி தான் சொல்லணும். தேர்ஸ் நத்திங் என்ன சொல்லுது கிரேசி ஹேப்பனிங் ஹியர். அண்ட் எனக்கு டெய்ல் லேம்புமே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டாக ஃபினிஷ் பண்ண ஒரு டெய்ல் லேம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இட் இஸ் லுக்கிங் ரியலி குட், பட் தே குட் ஹவ் டன் அ லிட்டில் பிட் ஆஃப் ஸ்கல்ப்சர் ஒர்க் ஹியர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டெய்ல் லேம்ப்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்கல்ப்ட் அவுட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லுது. இட் லுக்ஸ் பேசிக் ஃபார் மீ, ஐ கேன் சே. ஐ டோன்ட் நோ. இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோ டெயில் கேட் ஃபங்க்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. அண்ட் எனக்கான பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 520 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ். பட் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல்ஸ் எல்லாமே எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ வேர் வில் ஐ கீப் மை லக்கேஜ்? இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பெரிய ரூம் இருக்குது. நான் இது ஓப்பன் பண்ணவே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெஃப்ரிஜரேட்டருமே கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த இடத்துல அந்த மைபாக்கான பேட்சிங்குமே கொடுத்துருக்காங்க. நான் உள்ளேருந்து என்னுடைய ரூஃப் ஆக்சஸ் பண்ணுறேன். நான் இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி ரியர் சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் அண்ட் அவுட் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸோ அந்த அந்த யாட் லுக் இருக்கும் தெரியுமா, அந்த லுக் அந்த இன்டீரியருக்கு கொடுக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. ஐ மீன் இன்டீரியர்ஸுமே அப்படி தான் இருக்கும் போது. அண்ட் இதோடைய பூட்டை நான் க்ளோஸ் பண்ணதுக்கு இந்த இடத்துல வந்தேன்னா, இஃப் யூ ஆர் அ ஷார்ட் கை, ஐ எம் சாரி, உங்களுக்கு இதுவே ஒரு டாஸ்காக இருக்க போது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது அந்த அளவுக்கு பெருசாக இருக்காங்க, இவன் அவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க. நம்ம அந்த இடத்துல அதை ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே வரதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் தான் சொல்லணும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஃப்ரைடே நான் ஒரு புது வீடியோ போட போகிறேன் அப்படின்ற சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே இதோடைய இன்டீரியர்ஸ்க்கு வந்தேன்னா ஆக்சுவலி ஐ டெஃபினெட்லி நீட் திஸ் ரன்னிங் போர்டுங்க. அப்படிலாம் இதுக்குள்ளே ஏறுறதே ஒரு டாஸ்காக தான் இருக்கும். ஏன்னா இது அவ்வளோ ஹைட்டாக இருக்குது ஃபர்ஸ்ட்லி. அண்ட் என்னுடைய டோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
சாஃப்ட் க்ளோஸ்ல இருக்கனால நீங்க லைட்டா க்ளோஸ் பண்ணா போதும், அதுவாவே க்ளோஸ் ஆகி போகுது. ஸோ வாட் டு வி ஸ்டார்ட் வித்? இந்த ஸ்டியரிங்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் இந்த நியூ ஸ்டியரிங் ஃபார் த ஜிஎல்எஸ் செக்மெண்ட்டுக்கு, அப்படிலாம் இந்த மைபாக் செக்மெண்ட்டுக்கு இதுதான் புது ஸ்டியரிங். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ் எல்லாம் வேற ஸ்டியரிங். இதுல பாத்தீங்கன்னா வேற ஸ்டியரிங் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இட் லுக்ஸ் ரியலி சூப்பர்ங்க. இட் லுக்ஸ் வெரி நீட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்படியே ஒரு என்ன சொல்றது, இதுவே ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் மாதிரி தான் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா அந்த இன்டீரியர்ஸ்க்கு மேட்ச் பண்ண மாதிரி மேல பிளாக் ஃபினிஷ் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல் எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால், ஆடியோ, மீடியா அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், ஆடாஸ் ஃபங்க்ஷன்ஸ் அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணதுக்காக ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லெட் மீ ஃபயர் அப் திஸ் V8. ஓகே, ஸோ அப்படியே நம்ம ஃபயர் அப் பண்ண உடனே எனக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் காக்பிட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி ப்ளூ அண்ட் இது வந்து ஒரு மைபாக் அப்படின்றதுக்காக அந்த ஒரு மாதிரி ரோஸ் கோல்டு ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. இட் ஆல் லுக்ஸ் வெரி கிறிஸ்ப் அண்ட் நீட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உங்களுக்கு கிளஸ்டருடைய ஃபார்மேஷன் நீங்கள் மாற்றணும்னு நினைச்சாலுமே உங்களால் அதை மாற்றிக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஸ்பிளே எனக்கு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஃபார் மீடியா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதோடைய டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் அவங்க அந்த இதை மேட்ச் பண்ணதுக்காக, அந்த லக்ஸுரி மேட்ச் பண்ணதுக்காக ஸ்லோவாக இதை வச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் யூ ஹவ் டு கோ ஸ்லோ ஆன் திஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் எனக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D சரவுண்ட் சவுண்ட் கிடைக்குது. அண்ட் எனக்கு ரியர் சீட்டில் பார்த்தீங்கன்னா சீட்டிலேயே உள்ள வந்து ஸ்பீக்கர் வச்சிருக்காங்களாம். அதாவது நம்ம ஸ்பீக்கர் பார்த்துருக்கோம், ட்வீட்டர் பார்த்துருக்கோம், அது பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டர்னு சொல்கிறானுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா சீட்டுக்குள்ளே இருக்குமா. சீட்டுக்குள்ளே இருந்து அது வைப்ரேட் ஆகிறனால உங்களுக்கு அப்படியே பாடியிலுமே ஃபீல் ஆகும். காதில் மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது, பாடியிலுமே ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ தட் லெவல் ஆஃப் திஸ் திங்ஸ் ஆர் இந்த ரியர் சீட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரியரில் ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே நம்ம பின்னாடி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எனக்கு ஏசி வென்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த 4 வெண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. 2 ஃபார் த டிரைவர், 2 ஃபார் த பேசஞ்சர். அண்ட் மெயினாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷாஃபர் ட்ரிவன் கார் தான். இது பார்த்தீங்கன்னா டிரைவர் இந்த இடத்துல ஓட்டுறதுக்கு தான். அண்ட் பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டில் தான் இருப்பாங்க, இந்த சீட்டில் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட்ல எல்லாமே வந்து அந்த அளவுக்கு இதுவே சூப்பராக இருக்கு. பட் அந்த அளவுக்கு சூப்பராக இல்லைன்னா பின்னாடி தான் உங்களுக்கான கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது புஷ் பண்ணுன்னா வயர்லெஸ் சார்ஜிங் போர்டு, 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பார்த்தீங்கன்னா கூல்டா வேணுமா இல்லை ஹீட்டடா வேணுமா அப்படின்றத என்னால் செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல உங்களுக்கு அந்த கப் அதை சூடு பண்ணுமா இல்லைனா அது கோல்ட் பண்ணுமா அந்த அளவுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த காரில் பார்த்தீங்கன்னா அந்த V8 ஒரு 9 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கு மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு ஸ்டீரிங்க்கு மேலே இருக்கிற இந்த லீவர் பார்த்தீங்கன்னா கியர் செலக்டராக இருக்குது. என்னுடைய கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு டச் பேட் எனக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இட் லுக்ஸ் இதில் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குங்க இதில் கன்சோல் மூவ் பண்ணும்போது. ஸோ த ரெஸ்பான்ஸ் ஆர் ரியலி குட். அண்ட் எனக்கு இங்கே இருக்கிற லீவர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஹைட்டை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு இதில் டிரைவ் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 டிரைவ் மோட் இருக்கு. ஸோ பேசிக்கலி இது பார்த்தீங்கன்னா ஒரு SUVன்றனால அந்த ஆஃப் ரோட் மோட் கண்டிப்பாக இருக்குது. அது போக கம்ஃபர்ட் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இண்டிவிஜுவல்னு ஒரு மோட் இருக்குது. அண்ட் இன்னும் ஒரே ஒரு மோடுங்க, த மைபாக் மோட். அது என்னடா மைபாக் மோட் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த காரோடைய சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரியர் சஸ்பென்ஷனை பயங்கர சாஃப்ட் ஆக்கி பின்னாடி சீட்டுக்கு பயங்கர கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி வைக்கிறாங்களாம். ஸோ தட் லெவல் ஆஃப் திஸ் திங் இஸ் கோயிங் டு த ரியர் சீட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தான் நம்ம போய் செக் அவுட் பண்ண போகிறோம் அடுத்து. அண்ட் எனக்கு சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ், ஹீட்டட் சீட்ஸ். அண்ட் எனக்கு சீட்டோடைய ஆக்சுவலி நான் வந்து மைபாக் GLS மைபாக் S கிளாஸ் நான் செக் பண்ணாங்க, அந்த S580 செக் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டச் ரெஸ்பான்சிவ் அளவுக்கு இதுவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் பட்டனியாக தான் ஃபீல் ஆகுது. எனக்கு 3 டைப் ஆஃப் மெமரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் லுக்ஸ் குட். அண்ட் இதோட இன்டீரியர் ட்ரிம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் இன்டீரியர் ட்ரிம். நீங்கள் பார்க்குற இது பியானோ மாதிரி ஃபினிஷில் இருக்குது. அது போக உங்களுக்கு ஓக் வுட் இருக்குது அண்ட் வால்நட் வுட்டுமே இருக்குது. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் இன்டீரியர் ட்ரிம்ஸுமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லெட் us quickly jump to the rear of this car and see what it is to be the rich guy அப்படின்றத பார்க்கலாம். இன்டீரியர்ஸ்க்கு வந்தோன்னா அகேன் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரன்னிங் போர்ட்ஸ் வருது. அதில் அந்த மைபாக் பேட்சிங் பக்கத்தில் என் காலை வைக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லைங்க. அண்ட் எனக்கு டோர் செல்ஸில் பார்த்தீங்கன்னா மைபாக் அப்படின்ற ஒரு இலுமினேட்டட் பேட்சிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் தான் வந்து அந்த ரிச்லாம் போகிற இடம். பட் ரோல்ஸ் ராய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளாட்டான ஒரு சீட் தான் பின்னாடி வரும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் யூ கெட் யுவர் ஓன் ஸ்பேஸ் அண்ட் பக்கத்தில் இருக்கவங்க கெட் தேர் ஓன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவே என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ லெட்ஸ் குவிக்லி செக் அவுட் த ஃபீச்சர்ஸ் ஹியர். ஓகே, அண்ட் எனக்கு இந்த இதை நான் ஆன் பண்ணேன்னா நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் போல். ஆன் ஆகிட்டான். ஸோ
எனக்கு I'll just go to comfort here, okay? அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸை முதல்ல நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். சீட் கம்ஃபர்ட், சைட் போல்ஸ்டர், லம்பர் சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுமா, உள்ளே இருக்கணுமா, அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். சீட் செட்டிங், upright seat position, yeah. ஸோ சீட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அட்ஜஸ்ட் ஆகுது. இதுதான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொசிஷன் இது தரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? லைக் எனக்கு மசாஜுமே இப்போ ஆனில் இருக்குது. யா, ஸோ ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த பொசிஷன் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ யா, கொஞ்சம் பொறுமையாக வரும், நம்ம வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் ஸ்டோன் மசாஜில் இப்போ ஆனில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா அவ்வளோ சூடான ஒரு இது வந்து நம்ம முதுகுலாம் தொடுதேன்னு பார்த்தா தட் இஸ் த ஹாட் ஸ்டோன் மசாஜ் ஃபங்க்ஷன். உங்கள் மசிலில் ஹாட்டோடைய ஃபீல் வச்சு உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணதுக்காக பண்ணுதான். ஸோ வாட் ஆல் த ரிச் ஹேஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ்னு தெரில. ஸோ இதுதான் பொசிஷன், ஓகே? ஸோ ஐ ஹோப் யூ வில் நாட் பி ஏபிள் டு see me. அந்த அளவுக்கு நான் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எனக்கு டோரில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை கண்ட்ரோல் பண்ணதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னோட ரிக்ளைன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். என்னோட ஹீட்டை வென்டிலேட்டட் சீட் அதை கூல்டாக ஹீட்டடாக மாற்றணும், என்னால் அதை மாற்ற முடியும். ஒரு பர்மிஸ்டருக்கான ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு வெண்ட் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டட் வென்ஸ் எல்லாமே, அதாவது பிளைண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வென்ஸ், வாட் வாஸ் ஐ டாக்கிங் அபவுட்? அண்ட் எனக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவான ஆம்ரெஸ்ட். எனக்கு பின்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃப்ரிஜரேட்டர். மேபி உங்களுக்கு எதாவது ட்ரிங்க்ஸ் எதாவது நீங்கள் வைக்கணும்னா உங்களுக்கான ரெஃப்ரிஜரேட்டர் உள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் எனக்கு இது ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். எஸ், இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா வீப் எனக்கான டேபிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சேன்னா ஐ கேன் டூ திஸ் வித் திஸ். அப்படி நான் லேப்டாப் ஏதாவது வச்சு ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன்னா ஐ கேன் டூ திஸ். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்டுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இட் ஆல் லுக்ஸ் வெரி நீட் அப்படி தான் சொல்லலாம். லைக் செம்ம சூப்பராக இன்டிகிரேட்டடாக சீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அது எனக்கு அந்த இடத்துல கிடைக்குது. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேஸ் போடுறதுனால என்னால் இது வந்து உள்ளே போட முடியல. ஸோ இது வந்து என்னுடைய கேஸை நான் ரிமூவ் பண்ணேன்னா என்னால் இந்த இடத்துல இதை வச்சுக்க முடியும். அண்ட் எனக்கு இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ். அகேன் அது கூல்டாக வேணுமா இல்லை ஹீட்டடாக வேணுமா அப்படின்ற நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது போக இங்கே ஒரு மேசிவான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் போர்ட் இருக்குது. அது போக டைப் சி சார்ஜஸ்மே இந்த இடத்துல எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த கார் பார்த்தீங்கன்னா 4 zone climate control. ஸோ 4 பேருக்கு 4 டெம்பரேச்சர் உங்களால் செட் பண்ணிக்க முடியும். மெயினாக இதோடைய ஆம்பியன்ட் லைட்டிங்கு, இதில் பார்த்தீங்கன்னா 64 கலர் ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது. என்னுடைய சீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சீட் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட் கிடைக்குது. அண்ட் சீட்ஸுமே பார்த்தீங்கன்னா நாப்பா லெதர் சீட்ஸ், ஓகே? ஸோ திஸ் இஸ் த கார் if you are the rich guy, this is the car you will go for அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பயங்கர சூப்பராக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபீச்சர் வைஸுமே வந்து அவங்க இவ்வளோ டாப் கிளாஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு காற்றுமே பெட்டரான காற்று உள்ளே வரணும் அப்படின்றதுக்காக இந்த காரில் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜைசிங் ஏர் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் PM 2.5க்கான ஏர் ஃபில்ட்ரேஷனுமே இருக்குது. அது போக இது ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ வாட் இட் டஸ் இஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க காற்று எல்லாமே உள்ளே வருது அப்படின்னா ஸோ அந்த காற்று கூட என்னுடைய மெர்சிடிஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய கஸ்டமருக்கு பெஸ்ட் தான் போகணும்னு சொல்லிட்டு 2 levels ஆஃப் ஏர் ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கான சென்சார்ஸ்லாம் வச்சு. ஸோ உங்களுடைய ஏர் குவாலிட்டி கூட இன்டீரியரில் தி பெஸ்ட் தான் கிடைக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் நாட் ஓன்லி த லுக்ஸ், நாட் ஓன்லி த திஸ் திங், இட் இஸ் ஆல்சோ த ஏர் குவாலிட்டி அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் இந்த காருக்கான இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு பேனோராமிக் ரூஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒன்று. திஸ் கார் லுக்ஸ் ரியலி நீட்டுங்க. லைக் நீட்டை விட வெரி லக்ஸூரியஸ் அப்படின்னு தான் சொல்லணும். லைக் நான் என்னுடைய ஆம்ரெஸ்ட் வந்து டோரில் மட்டும் இல்லாமல் என்னுடைய பாடியிலுமே பின்னாடி அதை இன்டிகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இப்படி உட்காந்து என்னால் போக முடியும். ஸோ இட் ஃபீல்ஸ் லைக் இட் இஸ் பில்ட் ஃபார் த ரிச் கைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். லைக் அந்த லெவல் ஆஃப் குவாலிட்டி, அந்த லெவல் ஆஃப் ஒரு லைக் கம்ஃபர்ட் இந்த காரில் கிடைக்கிறது இஸ் லைக் அன்பிலீவபிள் அப்படின்னு தான் சொல்லலாம். லைக் மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் தே ஆர் ட்ரைங் டு கேட்ச் அப் வித் லக்ஸுரி, பட் மெர்சிடிஸ் லக்ஸுரின்னு சொல்லுவாங்க தெரியுமா? இட் ஜஸ்ட் tells what it is. Mercedes is built for luxury. எப்படி BMW is built for drive, Mercedes இந்த இடத்துல Mercedes யாராலுமே தொட முடியாதுங்க. We have to accept that for a fact அப்படின்னு தான் சொல்லணும். So it is very luxurious. It is a work of artங்க இந்த கார். லைக் இன்டீரியரே செதுக்கியிருக்காங்க. இட் லுக்ஸ் லைக் அ ஸ்மால் ஹவுஸ் அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூட 7 சீரிஸ் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ வாட் இட் இஸ் டு பி தட் டிரைவ் ஆல்சோ அப்படின்றத பார்க்கலாம். இந்த கார் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு டிரைவ் கிடைக்கல. பீங் 4 crore கார் ஆப்வியஸ்லி தே ஆர் நாட் கோயிங் டு கிவ் த கீஸ் டு மீ. ஸோ இட்ஸ் ஓகே. பட் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே நான் பார்க்குறேன் மக்கஸ். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.